இப்படிப்பட்ட திருவாசகம் அனுபவிப்பதற்கு இல்லற வாழ்க்கையை துறக்க வேண்டும். துறந்த வாழ்க்கையை இறைவனோடு பயணிக்க வேணும். பயணித்த வாழ்க்கையை திருவாசகத்தோடும் தேவாரத்தோடும் திருமறையோடும் வேதங்களோடும் பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே இதனுடைய மாநாட்டை தன்னுடைய வலியும் வேதனையோடு தன் மனைவியை இன்றைய நாள் நாளைய நாள் என்று ஒரு பாலை அமுதத்தையாக பெருமானுக்கு எப்படி ஆலகால விஷத்தை உண்டு அமுதுண்ட அமுதகடேஸ்வரர் போல அமுதை ஊற்றி கொண்டு தன்னுடைய மகள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கும்போது திருவாசகம் நடக்குது. நீங்கள் செய்ய முடியுமா? யாராவது செய்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்னேன், என்னுடைய தாயும் குருநாதரும் வல்லமையாக இருந்தால் நிச்சயமாக திருவாசக மாநாடு 8ஆம் திருமுறை மாநாடு நடக்கும் வரை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன். 16 நாள் இன்னைக்கு வந்திருக்கனுடைய காரணம் திருவாசகத்தில் அவ்வளோ உயிர், அந்த உயிர்ப்பு திருவாசகத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்ச் பை இன்ச்சா நான் 16 கேள்விகள் இந்த உலகத்துக்கு வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தேன். நேரடியாக கேட்டேன், யாருமே சொல்ல முடியல 16 கேள்வியை. இந்த 16 கேள்விக்கும் கடவுர் சித்தர் இந்த திருவாசகத்தினுடைய மகிமையை யுகம் பத்தாது அதேன்னு சொன்னேன். எனக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சது வேணும் திருவாசகத்தை பற்றி பேசுறதுக்கு, அதாவது ஒரு காவாசி பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட திருவாசகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களோடும் அவரும் வாழ்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த உலகமெல்லாம் நான் 51 மாநாட்டிலையும் அவரை பற்றி சொல்லுவேன். அவர் ஒரு கண்ணப்ப நாயனார். காசியில் போகும்போது மேலதாளத்தோடு அவரை, இன்னைக்கு மேலம் இல்லை அது தனி பிரச்சனை, அவரையெல்லாம் நான் மேலதாளத்தோடு காசி முன்னாடி விஸ்வநாதரில் அபிஷேகம் பண்ண வச்சேன், விஸ்வநாதர் முன்னாடி உட்கார வச்சேன். அதே 51வது மாநாடை எங்களுக்கு யார் யார் 51 மாநாட்டுக்கு முன்னின்று நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக விஸ்வநாதரே அமர்ந்து மணிவாசக பெருமானும் அமர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழ் சங்கத்தில் நடக்கும். இல்லைன்னா இந்த பிறவியை அடியன் வச்சுக்கிற மாட்டேன், அது உண்மை. ஏன்னா செய்வதை செய்வதாக செய்து நேர்த்தியாக செய்யணும். ஐயாட்ட கூட சொன்னேன், 5 திரி போடுங்கம்மா, இதெல்லாம் முன்னாடியே பார்க்கணும். நேர்த்தியாக செய்யணும், நேர்மையாக செய்யணும், உண்மையாக செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. நான் எம்எஸ்சி படித்து அண்ணாமலை பல்கலைக்கழக பெரிய குடும்பத்தில் பிறந்து எத்தனையே அரசியல்லேருந்து 10 பொறுப்பில் இருந்திருக்கேன். இந்தியா லெவலில் மெடிக்கல் அசோசியேஷன் வேர்ல்டு கட்சியில் கூட இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தூக்கி போட்டு என் பேரை கூட முன்னுரையாக முதல்வையாக போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நல்வழிகாட்டு, இவர் நல்வழிகாட்டுன்னு போகிறாரு, அதையும் காஞ்சி மடத்தில் போடக்கூடாங்கிறாங்க. ஏயா நீ வழிகாட்டுதல்னாக்கு ஏயா நீ போகிறீங்கன்னு கேட்குறாரு. வழிகாட்டி வழியை காட்டிட்டு உட்காந்துரும், போகுமா பின்னாடி அப்படின்னு இன்னும் கேட்குறாங்க. உலகம் அப்படியாப்பட்ட உலகம். அதனால் முன்னுரை தேவையில்லை, முகவரை தேவையில்லை. இறைவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை 50வது வயதில் சிவபூஜை பண்ணணும். ஏன் நான் நைட்டு தங்கலை, காலையில் சந்திரமுகூர்த்தம் எனக்குன்னு ஒரு முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க, சந்திரமௌலீஸ்ய பூஜை. அதை செஞ்சுட்டு அதுக்குண்டான சாஸ்திரம் ருத்ரம் படிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வர்றோம். ஆதித்ய ஹிருதய மந்திரம் எல்லாம் சாஸ்திரத்தோடு ஒரு நாளும் இறைவனுக்கு விடாது இந்த உலகம் அழிந்தாலும் சந்திரமௌலீஸ்வர பூஜை இருக்கும். அப்படிப்பட்ட காஞ்சியினுடைய பாரம்பரியத்தில் எனக்கு கூப்பிட்டு இந்த தீட்சையை கொடுத்தவர் அவர். இது பிரபஞ்சம், ஏதோ ஒன்று நடக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இந்த கைங்கரியம் போல இவர்களெல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்து வயதான காலத்தில் நம்மளையெல்லாம் அழைத்து இந்த இடத்தில் பெருமான் கருவியாக தேவைப்பட்டார். 8000 ரிஷிகள் தேவைப்பட்டால் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் யாரென எம்பெருமான் தம் தவர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தரமே என்றார். அவ்வளோ பேர் 1000 தந்தங்களுடைய சுந்தரர். அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு கைலாய காட்சியை திருவையாறில் கொடுக்கறதுக்கு பெருமான் அஸ்ரீர் வாக்க சொன்னார், கைலாய காட்சியை கொடுத்தார். ஞானசம்பந்தரை ஜோதியில் ஆட்கொண்டு கொண்டு சென்றார். ஆனால் மணிவாச ஒரு நூலை தருவதற்காக பெருமான் தானே வந்தார். அதுவே இதனுடைய பெருமை. அந்த வருவதற்கு அவர் வேண்டிய எடுத்துக்கொண்ட இந்த இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மண்ணை தேர்ந்தெடுத்தக்கூடிய பூமி திருப்பெருந்துறை பூமி. இந்த மண்ணுக்கு இந்த மகிமைக்கு இந்த இடத்தில் மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று கைலாயத்தில் தீர்மானித்து பெருமான் தேவலோக காட்சியோடு தில்லைவால் அந்தனராக வேதியராக ஒரு குருவாக குருந்த மரத்தில் திருவாசகத்தினுடைய தாய் வீடாக பிறக்க வைத்து அதுக்கப்புறம் அந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு காமித்த பெருமான் அவரே தன் வழியே வந்தார். அப்படிப்பட்ட திருவாசகம் 8ஆம் திருமுறை. 63 நாயன்மார்கள் அத்தனை பேரையும் சேர்த்தார், மணிவாசகரை சேர்க்கல. ஐயா சொன்னார் பல்லக்கில் ஏற்றார், நாய் சிவிகை கொடுத்தார். இந்த பல்லக்கில் ஏன் இடம் கொடுத்தார்? திருவாதிரைக்கு மாணிக்க வாசகருக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க பார்ப்போம். திருவாதிரைக்கு மாணிக்க வாசகருக்கு என்ன தொடர்பு தெரியாது. நம்ம திருவாசகம் எல்லாம் படிக்கிறோம். திருவாதிரை அந்த திருமுறைகளை இந்த உலகத்திற்கு காமிக்கும் விதமாக பெருமான் அவர்கள் வந்தார்.
அதை வரும்போது அந்த திருவாசகத்தில் இனிமே தான் வரப்போகிறோம். அதுக்காக என்னுடைய குருவை நான் வணக்கம் சொல்லணும், தாய்க்கு சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் சொல்லி வரணும். அதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு மணி நேரத்தில் நான் அதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கேட்கலாம். சில பெரிய பெரிய வார்த்தைகள் இப்போ மாணிக்க வாசகரை சொன்னோம். இது மாதிரி திருவாசகத்தில் புதைந்து கிடைக்கக்கூடிய வார்த்தைகள். திருவாசகத்திற்கு இன்னொரு பெயர் மாணிக்க வாசகர் திருவாசகம்னு வைக்கல. இதெல்லாம் கேட்டேன் நான். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு யார் சொன்னதுன்னா, இமயமலையில் ரிஷிகேஷில் ஒற்றை துணி கட்டி கொண்டு இருக்கின்ற என்னுடைய குருநாதர் கேட்டார். 51 தேசத்துக்கு போறியே, உண்ணா நோன்பு இருந்து நடராஜர் நிற்கும் போது நீ நின்று படிக்க தகுதி இருந்தால் மட்டும் 51 தேசத்துக்கு போன்னு சொல்லி எனக்கு ரிஷிகேஷில் தீட்சை கொடுத்தார். அதே மாதிரி ஐயா மூலமாக இந்த இடத்துல ஒரு 12 முற்றோதல் செஞ்சுருக்கேன். மீமிசல் கடற்கரையில் நின்றுதான் பண்ணேன். 10,000 ரூபா எனக்கு வச்சு கொடுத்தார். ஐயா பக்கத்தில் இருக்கார். இறைவனுடைய திருவாசகத்தை இறைவன் புகழை பார்க்கும்போது இந்த காசு எதுக்குங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பியும் அந்த சேர்மனும் வச்சு நடத்துனாங்க. அதை அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை சொற்பொழி வாட்டுறோம்னாங்க. டைமில் நிறையா போகுது கூப்பிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 10,000 ரூபாய் ஐயா பேங்க்கில் போட்டு வச்சுருக்காரு. நீங்கள் எப்போ ஆசிரமம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு உரிய வேண்டிய பணத்தை நான் பொருளாக கொண்டாந்து கொடுப்பேன், நாங்கள் உங்களுக்கு கடன் பட மாட்டோம்னு சொல்லுவார். அவரை சொன்னபோது நான் சொன்னேன், திருவாசகத்தை படிக்கும்போது கடன் வச்சுக்கிற கூடாதுங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனான்னு சொன்னேன். ஏங்க, இறைவனே மண் சுமந்து பிட்டை சாப்பிட்டு போய் கூலி வாங்கும்போது நீங்கள் ஏங்க வாங்க மாட்டேன்னு கேட்டார். இப்போ உலகத்தில் எதையுமே நம்ம இன்னைக்கு ஜீரணிச்சு பதில் சொல்ல முடியாது. எல்கேஜி பிள்ளை கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நுணுக்கமாக ரொம்ப மேடை பேச்சில் ரொம்ப தெளிவாக யூடியூப்பில் போடுறார். இவர் எல்லா மாநாட்டுக்கும் எங்களை கூட வந்துடுறார். இன்றைக்கி வர்றது இவர்னால தான் 1/2 மணி நேரம் லேட்டு. நாங்கள் உட்காந்துருந்தா நின்று கூட்டிகிட்டு வந்தோம். இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேரத்திற்கு கடமை. ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு 5 நிமிஷம் போயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி ஆகாது, நாள் மாறி போயிடும். காலம்ங்கிறது பொன் போன்றதுன்னு அதனால தான் சொல்லார். அதனால் நொடியை கணக்கு பார்க்குறாங்க ஜப்பான்கள். வினாடியை கூட கணக்கு பார்த்து செய்கிறனால தான் இன்றைக்கி ஜப்பான் உலக லெவலில் பெரிய ஒரு விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்குது. அதனால் காலம் பார்த்து காரியம் செய்தால் ஞாலத்தை விளக்கி வாங்கலாம் சொன்னது வள்ளுவ பெருந்தகை. அப்படிப்பட்ட ஐயா ஒரு பெருந்தகையாக இருந்து ஒரு இளவரசனாக அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிரோரத்ன மணிகளாக இந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு காமிக்கக்கூடியவர். அதை விட இன்னொரு கதை சொல்லணும். அதாவது எங்களுடைய குரு பூஜைக்கு ஐயா வர்றார், செம்பை ஐயா. வாட்டர் பாட்டில் விசாரித்து தம்பி சின்ன பையன் போய் வாங்காமல் வந்துட்டார். ஐயா யார்ட்டையுமே கேட்காம கீழே இறங்கி போய், ஏயா எத்தனை பேர் புண்ணியம் செய்கிறாங்க, நாங்கள்லாம் திருப்பறையிலேருந்து எம்பிட்டு புண்ணியம் செய்கிறோம், இந்த வாட்டர் பாட்டில் 6 ரூபாய்க்காக பாட்டிலை கொடுக்காம திரும்ப கொண்டு போயிட்டியாயான்னு சொல்லி ஐயா போரிட்டு அந்த பாட்டில் போய் தகுதி பார்க்காது தராதரம் பார்க்காது நைட்டு 9:45 மணிக்கு போய் தெரியாத ஊரில் மேலூரில் போய் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க மறுநாள் குரு பூஜைக்கு. ஐயாவுடைய பெருந்தன்மை. மணிவாசக பெருமான் அடியார்க்கு அடியேன் சுந்தரர் சொல்கிற போல அந்த அடியார்க்கு அடியேனாக ஐயா. அதுதான் அவங்க கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஐயா பற்றி நிறையா நான் சொல்ல ஒன்றிருக்கு. இன்ச் பை இன்ச்சா இவர்களை 3 பேர்களையும் முக்கன் மூர்த்தியாக நான் அறிந்தவன். ஐயா அவர் அதே மாதிரி ஐயா மடத்துக்கு வந்தாருனாக்கா நம்ம வீராட்சாமையா டக்குன்னு கும்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சன்னிதானம் நீங்கள் வாங்கன்னு மடத்துக்கு ஒருத்தர் வந்தாங்க. திருவாசகத்தோட ஐயாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஐயா சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கண்ணப்ப நாயனார் மாதிரின்னு சொல்லி. கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அபிவிருத்தியான அன்பான பக்தி நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் கண்ணப்ப நாயனார் மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடத்த முடியும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் பணம் வச்சிருக்கவங்கெல்லாம் திருவாசகம் நடத்த முடியாது, மாநாடை போட முடியாது. யாருக்கிட்ட இருந்து 10 பைசாவை இறைவன் வாங்கி யார் மூலம் சன்னியாசிகள் அடியார்கள் சாப்பிடணும்னு இறைவன் உனக்கு கணக்கு போட்டிருப்பார். அதே சொன்னேன், அம்மாவை நாட்களை கூட்டி கொடுப்பார். நிச்சயமாக உங்களுடைய கருங்கிரணை சிறப்பாக அமையும். யாராருக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அது கண்டு அண்ணல் அறுபுரியா நிற்கும் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களேன்னு சொல்லி புண்ணியம் யாருக்கு வேணுமோ ஒரு நீரையும் பூவையும் எடுத்த போதும்டான்னு சொல்றார் திருமூலர். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதுக்கு மேல நிச்சயமாக மணிவாசக பெருமானும் சிவபெருமானும் வல்லைன்னா அந்த சன்னியாசத்துக்கு அர்த்தமே இல்லைங்கன்னு சொன்னேன். அவற்றை ராத்திரி கூட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நடக்கும், எல்லாம் சிறப்புற நடக்கும். அதை நீங்க எந்த கவலையும் பட வேணாம், நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சொன்னோம். ஒரு சன்னியாசியினுடைய பிரார்த்தனைக்கு சிவபெருமான் நிச்சயமா பிருகுமுனிவருடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பாருங்க, படிச்சா தெரியும். ஒரு முனிவருக்காக ஓடி 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 எழுஞ்சவர்கள் தான் சிவன் பிரம்மா விஷ்ணு. அதனால சன்னியாசத்திற்கு பயப்படக்கூடியவர்கள், அதுக்கு நம்மளும் அதனுடைய கருணை மூலமாக 100% சன்னியாசியாக வாழன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நானே தேர்த்து கொடுத்தேன்.
50வது வயசுல. அதனாலதான் எனக்கு என்ன நினைக்கிறோமோ அதை பூரா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாளைக்கு என்ன நினைக்கிறோமோ கொடுத்துக்கிட்டு இருக்கார். என்னோட வந்திருக்க யாகம் பண்ற இருக்கார். நான் யாகம் பண்றதுக்கு ஒரு இதுக்கு 15,000 20,000 மடத்துல இருந்தா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு இந்த இடத்துல இன்னைக்கு வர்றோம்னா 2 வேன்ல கூட்டியா இருந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட வந்தவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் ரைட், கூட்டி போய் யாத்திரை ஒரு நாள் எங்களோட பயணம் பண்ற கஷ்டப்படுற ஒரு பொண்ணோ பொருளோ காசோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ₹1,00,000 ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கிடைக்கும். அது இல்லை என்னுடைய வாழ்க்கை. எல்லாமே கோடி கோடியா இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சு 21 நாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி எறிந்தவனே துறவி. அதனாலதான் இந்த உலகத்தினுடைய 2 அமைச்சர்கள், ஒன்று சேக்கிலார் பெருமான், மணிவாசக பெருமான், 2 அமைச்சர்கள். அமைச்சர் பதவியை துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த துறவு வாழ்க்கையும் துச்சமாக எரிந்தவர்களையும் நாம் இந்த உலகத்திற்கு காமிக்கும் விதமாகத்தான் இந்த திருவாசகத்தினுடைய மகிமை. நல்ல கவனமூர்ந்து திண்டுக்கல்ல பேசின ஒரு எழுத்து கூட அதில் வராது. அதை கொடுத்துருவேன். நான் யாராவது போனோட்ட ஒரு அம்மா கேட்டு இதை நான் பொக்கிசமாக என்னுடைய வாழ்நாளில் வச்சுக்கிறேன்னு அதை வாங்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்தனுடைய அமைப்பு இது என்னுடைய குருநாதருடைய அமைப்போடு நான் நினைக்கிறேன். ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதிம் நமோஸ்தே நமோஸ்தனந்தாய மகோரகாய நமோ சிஷ்யேபே காசேபிய நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. எல்லாம் வல்ல இறைவனையும் பெருமானையும் பெருமாட்டியும் குருவருளும் திருவருளும் வணங்கி என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக வார்த்தப்பட்டுள்ள மாதா பிதா குரு தெய்வம் அம்மா சொன்னாங்க. அதே முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை பிரார்த்திக்கப்பட்ட ஜீவன் ஒன்று என்று என்னால் அது என்னை பெற்றெடுத்த தாயை தவிர வேறு இல்லைன்னு சொல்பவர் இந்த உலகத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் 32 ஆண்டுகள் ஜனாதர தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து 4 திசைகளும் 4 மடங்கள் கொடுத்து இச்சாசக்தியை கடந்தவளுக்காக ஒரு கோவிலை அமைத்து தாய் மூகாம்பிகை என்று சொல்லி சிருங்கேரி மாதாவை அமைத்து சோட்டானிக்கரை பகவதியை அமைத்து இந்த 3 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து காஞ்சிபுரதே முக்கியபுரதே ஒட்டானபிடே கத்தியஸ்தாம் மத்தியஸ்தாம் காமாட்சி பிரமாதம் சப்த மோக்ஷபுரி என்று உலகத்திற்கு காமிச்ச ஆதிசங்கர பகவத் பாதால் அவருடைய குரு. அப்படிப்பட்ட தாயை வணங்குகிறாள். இந்த உலகத்தில் ஒரு சொட்டு ரத்தம், ஒரு முள்ளு குத்தி ஒரு சொட்டு ரத்தம் வந்தா நம்ம கதகளி ஆடுறோமா. ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்னை இந்த உலகத்திற்கு தாரையாக கொடுக்கப்பட்ட தாய்க்கு ஒட்டுமொத்த ரத்தத்தையும் இந்த உலகத்திற்காக சிந்தி இந்த உலகத்திற்கு வந்தவள் நான். அப்படிப்பட்ட தாய் உலகத்திலே ஒரு உன்னதமான உண்டு என்றால் அது தாயினுடைய கருவறை தவிர வேற இல்லை என்று சொல்லுகிறார் சுவாமி ராமலிங்க வள்ளலார் என்று.